Hi dear students, good morning to everybody. உங்கள் அசோக் சார் பேசுகிறேன் ஃப்ரம் சாமி விவேகானந்த மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஓகே, நான் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்ஃபரன்ஸ் பற்றி பார்த்தோம். தென் பார்த்தோன்னா மரபணுக்கு தொழில் மூலம் மரபணு சிகிச்சை மூலம் தட் இஸ் பண்ணால் ரீகம்பைன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலிமா எப்படி வந்து தடுப்பூசிகள் தயாரிக்கலாம், டிஎன்ஏ வேக்சின்ஸ் தடுப்பூசி எப்படி தயாரிக்கலாம்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸில் நம்ம தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜீன் தெரப்பி, மரபணு சிகிச்சை. ஓகே, ஜீன் தெரப்பி பற்றி நீங்கள் பார்க்கலாம். ஜீன் தெரப்பி அப்படின்னா ஜீன்கள் மூலமாக ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடிய அந்த சிகிச்சைக்கு பேர் தான் சீன் சிகிச்சை. தட் இஸ் மரபணு சிகிச்சை, சீன் சிகிச்சை ரெண்டு ஒன்று தான். ஓகே, பிறக்கும்போது ஒரு மனிதன் மரபை நோயோடு பிறப்பே ஆகில் அதை சரி செய்ய ஏதேனும் சிகிச்சை உள்ளதா? அவ்வாறாகின் மரபணு சிகிச்சை என்னும் செயல்முறை மூலம் தான் என்ன பண்ணோம்னா அதை வந்து இது சரி செய்ய முடியும். ஓகே, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது மனிதன் மரபியல் நோய் மூலம் பிறக்கிறான் அப்படின்னா அந்த நோயை மரபணு சிகிச்சை மூலம் தான் என்ன செய்ய முடியும், சரி செய்ய முடியும். அதுக்கு பேர் தான் மரபணு சிகிச்சை என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ அது மூலம் தான் சாத்தியமாகும். அந்த மரபணு சிகிச்சை மூலம் தான் என்ன பண்ணணும், சரி செய்ய முடியும். ஒன்றோ அதற்கு மேற்பட்ட திடீர் மாற்றமடைந்த அல்லீல்களை கொண்ட ஒருவருடைய செல்களுக்குள் இயல்பான மரபணுவை செலுத்தி அவற்றை சரி செய்யலாம். ஓகே, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டோ திடீர் மாற்றமடைந்த அல்லீல்களை கொண்ட ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அல்லீல்களை கொண்ட ஒருவருக்கு செல்களுக்குள் இயல்பான மரபணுவை செலுத்தி இயல்பான ஜீனை செலுத்தி அவற்றை வந்து சரி செய்யலாம். இப்போ இது வந்து பாரம்பரியமிக்க ஜீனு. ஸோ அதை நம்ம மரபியல் ரீதியாக நோய் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த ஜீனை எடுத்துட்டு ஸோ இதற்கு பதிலாக வேறொரு இயற்கையான ஆரோக்கியமாக இருக்கிற ஜீனை வந்து உள்ளே செலுத்துறது, அதான் மரபணு மூலம் மாற்றம் செய்யப்பட்ட ஜீன் சிகிச்சை, வேறு மரபணு சிகிச்சை. புரியுதா? ஸோ இவ்வாறு உட்செலுத்த பெற்ற மரபணு செயல்பட்டு உருவாக்கும் செயல்நிலை விளைபொருட்களினால் இயல்பான புறத்தோட்டம் உருவாகிறது. ஸோ இப்படி உள்ளே செலுத்தக்கூடிய மரபணு செயல்பட்டு உருவாக்கும் செயல்நிலை விளைபொருட்களின் இயல்பான புறத்தோட்டம் வந்து உருவாகிறது. ஓகே, நல்ல ஒரு புறத்தோட்டம் வந்து ஜீனோடைப் வந்து நல்லா உருவாகுது, பினோடைப் வந்து நல்லா உருவாகுதுன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இயல்பான அல்லீலை செல்களுக்குள் செலுத்தும் பணியானது ஒரு கடத்தி மூலம் செயல்படுத்தப்படுகிறது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ இயல்பான அல்லீல் இருக்குது. ஓகே, நம்ம இயல்பான அல்லீல ஜீனோ ஒரு செல்களுக்குள்ளே செலுத்தப்படும் போது அந்த பனி வந்து டைரெக்டாக நாமே செலுத்த முடியாது. அதுக்கு ஒரு கடத்தி வேணும். அந்த கடத்தி மூலமாக தான் அந்த புதிய ஆரோக்கியம் உள்ள ஒரு ஜீனை ஒரு செல்லுக்குள்ளாரி திசுக்குள்ளாரி செலுத்த முடியும். ஓகேவா? மூலம் செலுத்தப்படுகிறது. புரியுதா? ஒரு மரபணு திடீர் மாற்றத்தால் உருவாகும் நோய்களான நீர்மத்தி சுழற்சி நீர்ம திசு வளர்ச்சி சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்கிறது மற்றும் இரத்த உறையாமை ஹீமோபிலியா போன்ற நோய்கள் குணப்படுத்தும் முயற்சியை மரபணு சிகிச்சையின் முக்கிய நோயாகும். மரபணு மூலம் உருவாக்கக்கூடிய நோய் அப்படின்னு சொல்கிறோன்னா சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் மற்றும் ஹீமோபிலியா, திசு வளர்ச்சி இரத்த உறையாமை அப்படின்னு ரெண்டு நோய் வந்து நம்ம மரபணு சிகிச்சை மூலம் குணப்படுத்தக்கூடிய ஒரு நோயாகும். பெரும்பாலான மரபியல் நோய்களுக்கு இன்று வரை சரியான சிகிச்சை முறை இல்லையாததால் மரபணு சிகிச்சை ஒன்றே பலருக்கும் நம்பிக்கை அளிக்கிறதாகும். பெரும்பாலான நோய்க்கு வந்து மரபியல் நோய்களுக்கு சிகிச்சை இல்லாதனால மரபணு நோய் தான் ஒரு சிறந்த சிகிச்சை என்று எல்லாரும் நம்பிக்கையாக இருக்காங்க. மரபணு சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் இருவித உத்திகள் என்னென்ன உத்திகள் பண்ணால் மரபணு பெருக்குதல் சிகிச்சை, ஜீன் அக்மெண்டேஷன் தெரப்பி அப்படின்னு மரபணு பெருக்குதல் சிகிச்சை மற்றும் மரபணு தடை சிகிச்சை, ஜீன் இன்ஹிபிஷன் தெரப்பி, மரபணு பெருக்குதல் சிகிச்சை, மரபணு தடை செய்தல் சிகிச்சை அப்படின்னு சொல்லி ரெண்டு வகை இருக்குது. ஓகே, இழந்த மரபு பொருட்களை ஈடு செய்ய மரபணு தொகுதியில் டிஎன்ஏவை நுழைத்து சரி செய்யும் முறைக்கு மரபணு பெருக்குதல் என்று மரபணு பெருக்குதல் சிகிச்சை என்று அழைக்கப்படுகிறது. நல்லா புரியுதா? இழந்த மரபு பொருட்களை ஈடு செய்ய மரபணு தொகுதியில் டிஎன்ஏவை நுழைத்து சரி செய்யும் முறைக்கு மரபணு பெருக்குதல் சிகிச்சை என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, மரபணு பெருகுதல் சிகிச்சை என்று அழைக்கப்படுகிறது. உணர்தடை மரபணுக்களை நுழைத்து ஓங்கு மரபணுவின் வெளிப்பாட்டை தடை செய்யும் சிகிச்சை மரபணு தடை சிகிச்சை என்று அழைக்கப்படுகிறது.
புரியுது என்ன சொல்லுங்க? உணர்தடை மரபணுக்களை நுழைத்து ஓங்கு மரபணுவின் வெளிப்பாட்டை தடை செய்யும் சிகிச்சைக்கு மரபணு தடை சிகிச்சை என்று அழைக்கப்படுகிறது. மரபணு தடை சிகிச்சை. ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு. மரபணு பெருகுதல் சிகிச்சை என்றால் என்ன, மரபணு தடை சிகிச்சை என்றால் என்ன, 2 மார்க் 3 மார்க் கேட்பாங்க. ஓகே, படிச்சுக்கோ. தென் மரபணு சிகிச்சையை வெற்றிகரமாக செய்ய உடல் மரபணு சிகிச்சை மற்றும் இனசெல் மரபணு சிகிச்சை என 2 வழிகளில் காணப்படுகிறது. 2 வழிமுறை. ஓகேவா? உடற்செல் மரபணு சிகிச்சை, இனசெல் சொமாட்டிக் செல் மற்றும் ஜேர்ம் லைன் ஜீன் தெரப்பி. முக்கியமான கொஸ்டின்ஸு, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் 5 மார்க்கு. ஓகேவா? கீழே 2க்குள்ள வேறுபாடு என்னென்னு பார்க்கலாம். சொமாட்டிக் செல். சொமாட்டிக்னா உடல் செல். ஓகே. ஜேம்னா இனப்பெருக்க செல். 2க்கும் உள்ள சிகிச்சை என்னன்னு பார்க்கலாம், வேறுபாடு. இப்போ உடல் செல் என்ன சொல்லியிருக்குன்னா, சிகிச்சை அளிக்கும் மரபணுக்கள் உடல் செல்லுக்குள் மாற்றம் அடைகின்றன. தெரப்பட்டிக் ஜீன்ஸ்னு சொல்லுது. ஓகேவா? ஒரு சிகிச்சை அளிக்கும் மரபணுக்கள் உடல் செல்லுக்குள் மாற்றம் அடைகின்றன. சிகிச்சை அளிக்கும் மரபணுக்கள் இன செல்லுகள் மாற்றம் அடைகின்றன. ஓகே. ஆமாம், இது உடல் செல்லு சிகிச்சையில் உடல் செல்லு சிகிச்சைங்க. இது ஜேம் செல்னா இனப்பெருக்க செல்களை மரபணு சிகிச்சை மாற்றப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? உடல் செல் எங்கெங்கே சார்னா, எலும்பு மஞ்சை செல்கள், இரத்த செல்கள், தோல் செல்கள் போன்ற செல்லுகளுக்குள் மரபணுக்கள் செலுத்தப்படுகின்றன. ஓகே, போன்ற செல்லுகள். ஓகே, எலும்பு மஞ்சை, இரத்த செல்கள், தோல் செல்கள் போன்ற செல்லுகளுக்குள் மரபணு செலுத்தப்படுகின்றன. ஓகே. அதே அண்ட செல் பார்த்தீங்கன்னா, இது இனப்பெருக்க செல்ல அண்ட செல் விந்து செல்லுகளுக்குள் மரபணு செலுத்தப்படுகின்றன. இது எங்கெங்கெல்லாம் எலும்பு செல், தோல், ரத்த செல்லுகள்லாம் இந்த உடல் செல் மரபணு சிகிச்சைக்கு உள்ளே வந்து செலுத்தப்படுகிறது. இது எங்கே செலுத்தப்படும்? ஜேம் இனப்பெருக்க செல்ல 2 தான். ஒன்று விந்து செல், ஒன்று அண்ட செல் தான். இங்கே 2 தான் செலுத்த முடியும். ஓகே. பிந்திய தலைமுறைக்கு பண்புகள் கடத்தப்படுவதில்லை. ஏன்னா இது வந்து அடுத்த தலைமுறை உருவாக்குவதில்லை. இது உடல் செல், அதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவதில்லை. இந்த தான் இனப்பெருக்க செல்லு தான் அடுத்த சந்ததியை உருவாக்குது. அதனால் என்னது, அடுத்த தலைமுறைக்கு இந்த பண்புகள் கடத்தப்படுகின்றன. புரியுதா? இதை வச்சு நீ டிஃப்ரென்சியேஷன் எழுதலாம். தென் உள்ள 3 மார்க் கொஸ்டின் 2க்கும் உள்ளது. ஸோ எப்படி மரபணு சிகிச்சை செயல்முறைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நகலகம் செய்யப்பட்ட இயல்பான மனித ஏடிஏ அடினோசின் டை அமினேஸ் அப்படிங்கிற மரபணுகள் கொண்ட பிளாஸ்மிடை சுமந்து கொண்டிருக்கும் ஒரு பாக்டீரியா. ஓகேவா? அடினைன் டிஅமினேஸ் அப்படிங்கிற மரபணு கொண்ட ஒரு பிளாஸ்மிடை சுமந்து கொண்டிருக்கும் ஒரு பாக்டீரியா. ஓகே. மரபியல் ரீதியாக செயலிழக்கப்பட்ட ரெட்ரோ வைரஸ். ஓகே. இந்த ரெட்ரோ வைரஸ் பார்த்தீங்கன்னா HIV வைரஸ் மாரி, இது லென்டி வைரஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு ரெட்ரோ வைரஸ். ஓகே. இந்த வைரஸ் பார்த்தோன்னா, ஓகேவா, மரபியல் ரீதியாக செயலிழக்கப்பட்டது. ஓகேவா? இப்போ இந்த ரெட்ரோ வைரஸுக்குள்ளார இந்த மனித ஏடிஏ அப்படிங்கிற பிளாஸ்மிட் டிஎன்ஏவை உள்ளே வைக்கிறாங்க. ஓகேவா? சிட் நோயாளிகளிடமிருந்து பார்த்திங்கன்னா, சிட் சிவியர் கம்யூனி இம்யூனோ டெஃபிஷியன்சி டிசீஸ் நோயாளிகளிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட செயலிழக்கப்பட்ட ஏடிஎம் மரபணு கொண்ட டி செல். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா சிட் நோயாளி. இந்த ஏடிஎன்ஏ மரபணு கொண்ட பிளாஸ்மிடு யார்கிட்ட? சிட் நோயாளியிடமிருந்து. அந்த நோயாளிகளிடமிருந்து இது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஏடிஏ மரபணு கொண்ட டி செல்கள் வந்து எடுக்கிறாங்க. எடுத்து இதுக்கு இந்த ரெட்ரோ வைரஸுக்குள்ளார நகலாகம் செய்கிறாங்க. இந்த ரெட்ரோ வைரஸுக்குள்ளார நகலாகம் செய்கிறாங்க. நகலாகம்னா உள்ளே செலுத்துகிறாங்க. நகலாகம் செய்யப்பட்ட ஏடிஏ மரபணு வைரஸ்னுள் ஒருங்கிணைக்கப்படுகிறது. உள்ளே செலுத்திட்டாங்க. ஓகேவா? இப்போ செலுத்தினோன்னே, ஓகேவா, இப்போ செலுத்திட்டாங்க. இப்போ செலுத்தினோன்னே என்ன ஆகுது? உள்ளே போனால் இந்த ஏடிஏ டிஎன்ஏ இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏ ரெட்ரோ வைரஸ்குள்ளே உள்ளே போகுது. உள்ளே போனோன்னா ரெட்ரோ வைரஸ்க்கு டி செல்களை தொட்டு அவற்றின் ஏடிஏ மரபணுகள் மாற்றுதல், செலுத்துதல். ஸோ இதுக்குள்ளே உள்ளே போனோன்னா என்ன பண்ணுது? இந்த ஏடிஏ பிளாஸ்மிடு உள்ளே இருக்கக்கூடிய இந்த டி செல்கள், இந்த டி செல்லுகளுக்குள்ளார தன்னை நுழைச்சிக்குது, தன்னை வந்து மாற்றிக்குது. ஓகேவா? இப்போ மாற்றணுன்னா இந்த மாதிரி இதுக்குள்ளார இந்த நியூக்ளியஸ் மாரி இதுக்குள்ளார வந்து இந்த ஏடிஏ செல்கள் வந்து உள்ளே போயிடுச்சு. ஓகேவா? உள்ளே போயிடுச்சு. இப்போ போனது என்னது? ஏடிஏ மரபணுகள் செயல்நிலையில் உள்ளன என்பது செல்களை ஊடகத்தில் வளர்த்து உற்பத்தி செய்யுது.
இதுக்குள்ளே செல்கள் வந்து இந்த செல்கள் எல்லாம் இந்த ஏடிஏ செல்கள் மரபணுகள் உள்ளே போனதை ஊடகத்தை வச்சு வளர்த்துறாங்க. இந்த வளர்த்துன இந்த ஏடிஏ மரபணு வந்து மனிதர்களில் செலுத்துகிறாங்க. இதுதான் மரபணு சிகிச்சை. ஓகே, இப்படி தான் இதுதான் புதிதாக மரபியல்பு மாற்றப்பட்ட மரபணு. இதுதான் இது அந்த குழந்தைக்கு சிசேரியன் பண்ணி இதை வச்சோம்னா மரபியல்பு சிகிச்சை, மரபணு சிகிச்சை. புரியுதா? அதாவது தென் அடினோசின் டிஅமினேஸ் குறைபாடு கொண்ட 4 வயது பெண் குழந்தைக்கு பார்த்தியா, அடினோசின் டிஅமினேஸ் குறைபாடு கொண்ட 4 வயது பெண் குழந்தைக்கு ஸ்பிரெஞ்சு யார் பார்த்தோன்னா ஸ்பிரெஞ்சு ஆண்டர்சன் என்பவர் 1990 முதலில் மரபணு சிகிச்சை மருத்துவம் அளிக்கப்பட்டது. அந்த 4 வயது பெண் குழந்தைக்கு அடினோசின் டிஅமினேஸ் குறைபாடு கொண்ட 4 வயது பெண் குழந்தைக்கு பிரெஞ்சு ஆண்டர்சன் என்பவர் 1990 முதலில் மரபணு சிகிச்சை அளிக்கப்படுது. ஏடிஏ குறைபாடு அல்லது சிட் தீவிர ஒருங்கிணைந்த நோய் தடுக்காப்பு குறைபாடு என்பது ஒரு உடல் குரோமோசோமின் ஒடுங்கு ஜீன் வளர்ச்சிதை மாற்றம் குறைபாடு ஆகும். ஓகே, இது பார்த்தோன்னா உடல் குரோமோசோமில் ஒடுங்கு ஜீனால் வளர்ச்சிதை மாற்ற குறைபாடு தான் ஏடிஏ, அது சிட்னு சொல்கிறது. இந்த ஏடிஏ நொதி உருவாக்கத்துக்கு தேவையான மரபணுவின் ஏடிஏ நொதி உருவாக்கத்திற்கு தேவையான மரபணுவின் செயலிழப்பு அல்லது நீக்கம் காரணமாக இந்த குறைபாடு உண்டாகிறது. இப்போ இது என்ன சொல்லணும்? ஸோ இந்த ஏடிஏ நொதி உருவாக்கத்திற்கு தேவையான மரபணு செயலிழப்பு, இது உருவாக்கத்துக்கு தேவையான நொதி வந்து மரபணு செயலிழந்து போகிறதுனால அல்ல நீக்கத்தின் காரணமாக இந்த அடினோசின் டிஅமினேஸ் குறைபாடு அதை ஏற்படுகிறது. இந்நோயாளியின் உடலில் உள்ள டி செல்களின் செயலிழப்பால் உள்நுழை நோயூக்கிகளுக்கு எதிரான நோய் தடுக்காப்பு பதில் வினைகளை அவற்றால் வெளிப்படுத்த முடியவில்லைன்னு சொல்லியிருக்கோம். என்னது நோயாளி உடலில் உள்ள டி செல்களின் செயலிழப்பால், ஏன்னா டி செல் செயலிழப்பால் தானே அந்த டி செல்களை உள்ள நுழைக்கிறாங்க. உள்ள நுழைய நோயாளிகளுக்கு எதிரான நோய் தடுக்காப்பு பதில் வினைகளை அவற்றால் வெளிப்படுத்த முடியவில்லை. உள்ள நுழைகிற அந்த டி செல்லுக்குள்ள அந்த ஏடிய மரபணு உள்ளே செலுத்தி அந்த குழந்தையை செலுத்தும் போது டி செல் செயலிழப்பால் அந்த நோயாளிக்கு எதிரான செயல்படியும் அந்த அவற்றை செயல்பட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு செயல்புரியும் நிலையில் அடினோசின் டிஅமினேஸ் அளிக்கப்பட்டு அதன் மூலம் நச்சுத்தன்மையுள்ள உயிரியல் பொருட்கள் அளிப்பது சிட் நோய்க்கான சிகிச்சை முறையாகும். ஓகே, இப்போ அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த சரியான சிகிச்சை முறை அழித்து அந்த டிஅமினேஸ் அடினோசின் டிஅமினேஸுங்கிற அந்த இதை வந்து ஏற்படுத்த முடியல. அதனால் இந்த மரபணு சிகிச்சை மூலமாக இந்த ஏடிய இது மரபணு அந்த ஜீனுக்குள்ளே பாக்டீரியத்துக்குள்ளே உள்ள நுழைச்சி அந்த பிளாஸ்மிட்டு அதை வேறு செல்லுக்குள்ளே அந்த டி செல்லுக்குள்ளே நுழைச்சி அந்த டி செல்லை மறுபடியும் எடுத்து இங்கே வைக்கும்போது இந்த ஏடிஏ அப்படிங்கிற மரபணு அதை வந்து அந்த குழந்தைக்கு மறுபடியும் என்னது இதுதான் மரபணு சிகிச்சை. இந்த மரபணு சிகிச்சை மூலம் செய்யும்போது அந்த குழந்தைக்கு அதிகப்படியான அடினோசின் டிஅமினேஸுங்கிற இது வந்து இது செயல்படுகிறது, உற்பத்தி செய்யப்படுகிறது. சில குழந்தைகள் ஏடிய குறைபாட்டை எலும்பு மச்சை மாற்று சிகிச்சை மூலம் குணப்படுத்தலாம். சில குழந்தைகளுக்கு அடினோசின் டிஅமினோ குறைபாடு எலும்பு மஞ்சை மாற்று சிகிச்சை மூலம் குணப்படுத்தலாம். இதில் குறைபாடு நோய் தடை செல்களை கொடையாளரிடமிருந்து பெறப்பட்ட நலமான நோய் தடை செல்களை கொண்டு பதிலீடு செய்யப்படுகிறது. இது காரணம் பார்த்தோன்னா குறைபாடு உள்ள நோய் தடை செல்களுக்கு நோயாளியிடமிருந்து எடுத்து நலமுள்ள இருக்கக்கூடிய மனிதர்களுடைய எலும்பு மஞ்சள் நோய் தடைக்காப்பு தூக்கி அவனுக்கு வைக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் சில நோயாளிகளின் நொதி பதிலீடு சிகிச்சை செய்ய முறையாக செயல்நிலை ஏடிய நோயாளிகளின் உடலில் செலுத்தப்படுகிறது. சில நோயாளி உடம்புல வந்து பதிலீட்டு சிகிச்சை முறையாக இந்த ஏடிய நோயாளியின் உடலில் செலுத்தப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நொதியை செலுத்துகிறாங்க, ஏடிஏங்கிற உற்பத்தி செய்யக்கூடிய நொதியை அந்த நோயாளி உடலில் செலுத்தப்படுகிறது. தென் மரபணு சிகிச்சையின் போது நோயாளியின் இரத்தத்தில் இருந்து லிம்போசைட்டுகள் பிரித்தெடுக்கப்படுகிறது. மரபணு சிகிச்சையின் போது நோயாளியோட இரத்தத்திலிருந்து லிம்போசைட்டு பிரித்தெடுக்கப்பட்டு ஒரு ஊட்ட வளர்ப்பு ஊடகத்தில் வளர்க்கப்படுகிறது. ஒரு வளர்ப்பு ஊடகத்திலிருந்து வளர்க்கப்பட்டு ஏடிஏ நொதி உற்பத்திக்கு குறியீடு செய்யும் நலமான செயல்நிலை மனித மரபணுவான ஏடிஏ
காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏவை ரெட்ரோ வைரஸ் கடத்தியின் உதவியுடன் லிம்போசைட்டுக்குள் செலுத்தப்படுகிறது. நல்லா பதிவா. ஸோ இதை நலமாக குறியீடு செய்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா செயல்நிலை மரபணு ஏடிஏவை சிடிஎன்ஏ ரெட்ரோ வைரஸுக்குள்ளார கடத்தியாக செயல்பட்டு லிம்போசைட்டுக்குள் செலுத்தப்படுகிறது. இவ்வாறு லிம்போசைட்டுக்குள் செலுத்தப்பட்ட பிறகு மரபு பொறியியல் செய்யப்பட்ட லிம்போசைட்டுகள் மீண்டும் நோயாளி உடலில் செலுத்தப்படுகிறது. இதுதான் மரபியல் மாற்றப்பட்ட லிம்போசைட்டுகள். ஏன்னா லிம்போசைட்டு பிரித்தெடுக்கப்பட்டு அந்த ஏடிஏ நொதியை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மரபணுவை இந்த லிம்போசைட்டுகள் ரெட்ரோ வைரஸ் சிடிஎன்ஏ மூலம் ரெட்ரோ வைரஸ் உள்ளே செலுத்தப்படுகிறது. இதுதான் மரபணு ஏடிஏ. இந்த மரபணு ஏடிஏ லிம்போசைட்டு மீண்டும் அந்த நோயாளி உடலில் செலுத்தப்படுகிறது. இவை சில காலமே உயிர் வாழ்வதால் குறிப்பிட்ட கால இடைவெளியில் மரபு பொறியில் செய்யப்பட்ட லிம்போசைட்டுகள் மீண்டும் மீண்டும் செலுத்தி கொள்ள வேண்டும். இது குறுகிய காலம் தான் இருக்கும். இவ்வாறு மரபணு மாற்றப்பட்ட லிம்போசைட்டுகள் மீண்டும் மீண்டும் செலுத்தப்பட வேண்டும். அந்த நோயாளி உடம்புல செலுத்தப்படணும். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அப்போ லிம்போசைட் உற்பத்தி செய்யாது. அதனால மரபணு மாற்றப்பட்ட லிம்போசைட்டுகள் மீண்டும் மீண்டும் அந்த நோயாளிக்கு கொஞ்ச நாளைக்கு ஒருக்கா உள்ளே செலுத்திகிட்டே இருக்கணும். எலும்பு மஞ்சையிலிருந்து எடுக்கப்பட்ட ஏடிஎன்ஏ மரபணுக்கள் ஆரம்ப கட்ட கருநிலை செல்களுக்குள் செலுத்துவதன் மூலமாக இந்த நோயை நிரந்தரமாக குணப்படுத்த இயலும் அப்படின்ட்டுருக்காங்க. கருசலுக்குள்ளாரிய இந்த ஏடிஏ மரபணுக்களை உள்ளே செலுத்தினா மட்டும்தான் இந்த நோயிலேருந்து நம்ம விடுபட முடியும். அப்படி இல்லைன்னா இது போன்ற இந்த லிம்போசைட்டில் மீண்டும் மீண்டும் உள்ளே செலுத்திகிட்டே இருக்கணும். புரியுதா? இதுதான் ஏடிஏ. ஸோ இது தெரிஞ்சிச்சுக்க மரபணு சிகிச்சைனா இதான் 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்கண்ணே. தென் வெளிப்படுத்தும் திறனுடைய வெளிப்படுத்து திறனுடனும் உள்ள மரபணுக்களை உடல் செல்லுக்குள் செலுத்தி வெளிப்படுத்தும் திறனுடன் உள்ள மரபணுக்களை உடல் செல்லுக்குள்ளே செலுத்தி மரபியல் நோயை நிரந்தரமாக சரி செய்யும் முறைக்கு உடல் மரபணு சிகிச்சை என்று அழைக்கப்படுகிறது. புரியுதா? மரபணு உடலுக்குள்ளார செலுத்தினா அது உடல் செல் மரபணு சிகிச்சை. வெளிப்படும் திறனுடைய உள்ள மரபணுக்களை உடலுக்குள்ளார செலுத்தி உடல் செல்லுக்குள்ளே செலுத்தி மரபியல் நோயை நிரந்தரமாக சரி செய்யும் முறைக்கு உடல் செல் மரபணு சிகிச்சை என்று அழைக்கப்படுகிறது. இதே போன்று அடுத்தடுத்த தலைமுறைக்கு செல்லும் வகையில் இன செல்களுக்குள் டிஎன்ஏவை செலுத்தி சரி செய்வதால் அதற்கு இனசெல் மரபணு சிகிச்சை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய இன செல்லுகளுக்குள் இந்த மரபணுவை செலுத்தி அது நிரந்தரமாக சரி செய்யும் அந்த இனசெல் சிகிச்சைக்கு பேர் இனசெல் மரபணு சிகிச்சை என்று அழைக்கப்படுகிறது. ரெண்டுக்குள்ள வேறுபாடு 3 மார்க் கேட்பான், இது 2 மார்க் கேட்பான். குறிப்பிட்ட மரபணுவை தனித்து பிடித்தெடுத்து குறிப்பிட்ட மரபணுவை கண்டுபிடிச்சு தனியாக பிரித்தெடுத்து அதன் நகல்களை உருவாக்கி பின்பு அவற்றை இலக்கு செல்களுக்குள் செலுத்தி விரும்பிய புரதத்தை உற்பத்தி செய்தல் மரபணு சிகிச்சை ஆகும். ஒரு குறிப்பிட்ட மரபணு தனியாக பிரித்து எடுத்து அந்த நகலை உருவாக்கி அவற்றை இலக்கு செல்லுகளுக்குள் செலுத்தி எந்த செல்லுக்குள்ளே செலுத்தணுமோ அந்த செல்லுக்குள்ளார அந்த மரபணு செலுத்தி சரியான நாம் விரும்பிய புரதத்தை உற்பத்தி செய்தலை மரபணு சிகிச்சை செய்தலை மரபணு சிகிச்சை ஆகும். இவ்விதம் செலுத்தப்படும் மரபணுவை பெறுபவரின் உடலுக்குள் அது சரியான விதத்தில் செயல்பட்டு வெளிப்பாட்டை அளிக்கிறதா என்பதை இந்த மரபணு உருவாக்கப்படும் புதிய வகை புரதங்களோடு அந்த நபரின் நோய் தடுப்பு மற்றும் எதிர்வினை எதுவும் புரியவில்லை என்பதையும் மற்றும் நோயாளிக்கு தீங்கு எதுவும் ஏற்படவில்லை என்பதையும் மரபணு சிகிச்சையாளர்கள் உறுதிப்படுத்தி கொள்ளுதல் மிக முக்கியமானதாகும். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி நம்ம ஒரு மரபணுவை தனியாக பிரித்து எடுத்து நம்ம விரும்பிய புரதத்தை உற்பத்தி செய்கிறோம். அதே போல் இந்த ஒரு மரபணு மாற்றப்பட்ட அந்த மரபணுவை மரபியல் மூலம் மாற்றப்பட்ட மரபணுவை ஒரு மனிதனுக்கு உள்ளே செலுத்துறதுக்கு முன்னாடி இந்த மரபணு மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட புரதத்தையும் இந்த நோயாளிக்கு செலுத்தப்படும் அந்த மரபணுகளுக்கு இருக்கக்கூடிய நோய் தடுப்பு ரெண்டையும் நம்ம டெஸ்ட்டு சோதனை செய்யும் பொழுது இதில் எந்த ஒரு மாற்றமும் நிகழவில்லை என்றில் மரபியல் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட புரதத்தையும் இந்த நோயாளிக்கு உட்செலுத்தப்படுகிற அந்த நோயாளியிடமிருந்து நோய் தடுப்பு மண்டலத்தை ரெண்டு உள்ளே செலுத்தும் போது எந்த ஒரு எதிர்வினையும் தோற்றுவிக்கவில்லை எனில் யாரையுமே கேட்காம டாக்டர் இந்த மரபியல் மூலம் மாற்றப்பட்ட மரபணுவை இந்த நோயாளி உடம்புல செலுத்தலாம். ஏன்னா இங்கே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்படி இந்த மரபணு மாற்றம்னா எந்த பிரச்சனையும் அந்த நோயாளிக்கு வராது. அதனால் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்கியமான 5 மார்க் கொஸ்டினுங்கன்னு. தென் அடுத்தது தண்டு செல் சிகிச்சை.
இதுவும் முக்கியமான கொஸ்டின். ஸ்டெம் செல்ஸ் டெக்னாலஜி தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெம் செல் தெரப்பி. ஓகேவா? இப்போ நம்ம மனிதனை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னா இந்த ஸ்டெம் செல்ஸ் மூலிமா, தண்டு செல் மூலிமா எடுக்கப்பட்ட அதை வந்து ரெபார்ட்டி மூலம் வளர்க்கப்பட்டு நம்மளே போல ஒரு உருவத்தை வந்து உருவாக்க முடியும். அதான் செயற்கையாக மனிதனை உருவாக்க முடியும்னா எந்த தொழில்நுட்பத்தின் மூலிமா? இந்த ஸ்டெம் செல் தெரப்பி மூலிமா, தண்டு செல் சிகிச்சை மூலிமா. ஓகேவா? ஸோ முக்கியமான 5 மார்க் கொஷின், நல்லா கவனி. பெரும்பாலான பல செல்கள் உயிரிகளில் காணப்படும் வேறுபாடு அடையாத ஒரு செல் எதுனா தண்டு செல். 1 மார்க்கில் வேறுபாடு அடையாத செல் அப்படின்னா தண்டு செல் தான். இவை பல மறைமுக பிரிவுக்கு உட்பட்டாலும் தங்களது வேறுபாடு அடையாத தன்மையை தொடர்ந்து பராமரித்து வருகிறது. வேறுபாடு அடையாத தன்மையை தொடர்ந்து பராமரித்து வருகிறது. பல மறைமுக மைட்டோசிஸ் செல் டிவிஷனுக்கு உட்பட்டாலுமே வேறுபாடு அடையாத தன்மையை தொடர்ந்து பராமரித்து வருகிறது. சேதமுற்ற மற்றும் நோயுற்ற உறுப்புகளை மீண்டும் உருவாக்கி சேதமுற்ற மற்றும் நோயுற்ற உறுப்புகளை மீண்டும் உருவாக்கி எதிர்கால மருத்துவத்துறையில் புரட்சி படைக்க தேவையான திறனுடன் தண்டு செல் ஆராய்ச்சிகள் விளங்குகிறது. நல்லபடியாக சேதமுற்ற மற்றும் நோயுற்ற உறுப்புகளை மீண்டும் உருவாக்கி, எந்த உறுப்பு சேதமுற்றதோ ஆக்சிஜன் மூலியமோ இல்லை ஏதோ ஒரு இன்சிடென்ட் மூலியமோ சேதமுற்றதோ நோயுற்ற உறுப்புகளை மீண்டும் உருவாக்கி எதிர்கால மருத்துவத்துறையில் புரட்சி படைக்க தேவையான திறனுடன் தண்டு செல் ஆராய்ச்சிகள் விளங்குகிறது. இன் ஃபியூச்சரில் இந்த தண்டு செல் உற்பத்தி மூலிமா நிறையா உறுப்புகளை வந்து உற்பத்தி செஞ்சு கண்டிப்பாக நம்ம மனிதன உயிரை வந்து காப்பாற்ற முடியாது. ஓகேவா? இப்போலாம் பார்த்தீங்கன்னா கேன்சர்னால சாகுறாங்க. இதெல்லாம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் செல் வராமல் இதெல்லாம் தடுத்துருவாங்க. இப்போ நம்ம கிட்னி ஃபெயிலியர் ஆச்சா கிட்னி வந்து உருவாக்கிடுவாங்க. லங்ஸ் ஃபெயிலியர் ஆச்சா லங்ஸ் உருவாக்கிடுவாங்க. ஹார்ட் ஃபெயிலியர் ஆச்சா ஹார்ட்டு நம்ம அவருடைய தண்டு செல் மூலிமா உற்பத்தி செய்யப்பட்டு அந்த ஹார்ட்டையோ அந்த லங்ஸையோ அந்த கிட்னியோ மற்ற உறுப்புகளையோ செயலிழந்த உறுப்புகளை உருவாக்கி சிகிச்சை மூலம் அந்த உறுப்பை வந்து தனங்க பொருத்தி மனிதன உயிரை வந்து காப்பாற்ற இயலும். எப்போ இந்த ஃபியூச்சரில் வந்துடும். இப்பயே இருக்குது, ஆனால் இப்போல்லாம் ரொம்ப காஸ்ட்டு. தங்களை தாங்களாகவே புதுப்பித்து கொள்ளும் இயல்புடைய தண்டு செல்கள் செல் திறனை செல்லுலார் பொட்டன்சி செல் திறனை வெளிப்படுத்துகிறது. தங்களை தாங்களாகவே புதுப்பித்து கொள்ளும் இயல்புடைய தண்டு செல்கள் செல் திறனை வந்து வெளிப்படுத்துகின்றன. 3 வகை வளர்ச்சி அடுக்குகளான புற அடுக்கு, அக அடுக்கு மற்றும் நடு அடுக்கு ஆகிய அடுக்குகளிலிருந்து உருவாகும் அனைத்து வகை செல்களாகவும் மாறும் திறன் படைத்தவை தண்டு செல் ஆகும். பார்த்தோன்னா புற அடுக்கு, நடு அடுக்கு, அக அடுக்குன்னு சொல்லிட்டு அனைத்து வகை செல்களை மாறும் திறன் படைத்தவை தண்டு செல்களாகும் அப்படின்னு இருக்கும். பாலூட்டிகளில் 2 முக்கிய தண்டு செல்கள் காணப்படுகின்றன. பாலூட்டிகளில் அது கருநிலை தண்டு செல்கள் எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ் தென் மற்றும் முதிர் தண்டு செல்கள் அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லி கரு தண்டு செல் முதிர் தண்டு செல்னு சொல்லி 2 வகை காணப்படுகிறது பாலூட்டிகளில். கருநிலை தண்டு செல்கள் பகுதி திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. பகுதி திறன் என்னப்பா? பாதி உறுப்பு மட்டும் வளருது, அது பகுதி திறன் சொல்கிறது. ஓகேவா? கருநிலை தண்டு செல்கள் பகுதி திறன் கொண்டவை. 1 மார்க் கேட்பான், நோட் பண்ணிக்க. அவற்றிற்கு புற அடுக்கு, நடு அடுக்கு, அக அடுக்கு மற்றும் 3 அடிப்படை வளர்ச்சி அடுக்குகளை உருவாக்கும் திறன் உள்ளது. 3 அடிப்படை வளர்ச்சி உருவாக்கும் திறன் உள்ளது. கருநிலை செல்கள் பல்திறன் பல வகை திறன் அந்த மல்டி பொட்டன்ட் கொண்டவையாக காணப்படுகிறது. ஏன்னா அவை பல வகையான செல்களாக மாற்றமுறும் திறன் படைத்தவை. கருக்குளத்தினுள் காணப்படும் செல் திறனின் மேற்பகுதி திசுக்களில் எபிபிளாஸ்டிக் திசு அப்படின்னு சொல்லுது. மேற்பகுதி திசுக்களில் இருந்து கருநிலை தண்டு செல்கள் பிரித்தெடுக்கப்படுகின்றன. கருநிலை தண்டு செல்கள் பிரித்தெடுக்கப்படுகின்றன. அதுதான் கருசெல். 3 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பான். முக்கியமான கொஸ்டின் கருசெல். கருநிலை தண்டு செல்கள் தூண்டப்படும் பொழுது 200க்கும் மேற்பட்ட முதிர்ந்த உடலின் செல் வகைகளாக மாற்றமடையக்கூடும். கருசெல் வந்து கருநிலை தண்டு செல் தூண்டப்படும் பொழுது 200க்கும் மேற்பட்ட முதிர்ந்த உடலின் செல் வகைகளாக மாற்றமடையக்கூடியது. கருநிலை தண்டு செல்கள் அழிவற்றவை. ஏன்னா அடுத்த தலைமுறை உருவாகிறது. அழிவற்றவை, அதாவது கிருமி நீக்கம் செய்யப்பட்ட ஊடகத்தில் அவை நன்கு வளர்ந்து தங்கள் வேறுபடா நிலையை தொடர்ந்து பராமரிக்கவும் செய்கிறது. கிருமி நீக்கம் செய்யப்பட்ட ஊடகத்தில் வச்சு அதை வளர்க்கும் பொழுது தங்களது வேறுபட நிலையை வந்து தொடர்ந்து பராமரித்து செஞ்சுட்டு இருக்கிறது கருநிலை தண்டு செல்.
குழந்தைகள் மற்றும் முதிர்ந்த மனிதர்கள் பல்வேறு திசுக்களில் முதிர் தண்டு செல்கள் காணப்படுகிறது. குழந்தைகள் மற்றும் முதிர்ந்த மனிதர்களில் பல்வேறு திசுக்களில் முதிர் தண்டு செல்கள் காணப்படுகின்றன. முதிர் தண்டு செல்கள் அல்லது உடல் தண்டு செல்கள் பிரிதல் அடைந்து தன்னை போன்ற மற்றொரு செல்லை உருவாக்க இயலும். பெரும்பாலும் முதிர் தண்டு செல்கள் பல்திறன் கொண்டவை. இதுவும் பார்த்தீங்கன்னா பல்திறன். இது போலவே கருநிலை தண்டு செல் போலும் இதுவும் பல்திறன் கொண்டவை. இவை உடலின் சேதமற்ற பாகங்களை சரி செய்யும் அமைப்பாகவும் முதிர் உயிர் திசுக்களை புதுப்பிக்கவும் நல்லா பார்த்தியா உடலில் சேதமுற்ற பாகங்களை சரி செய்யவும் முதிர் உயிர் திசுக்களை புதுப்பிக்கவும் அமைப்பாகவும் திகழ்கிறது. முதிர் தண்டு செல்களின் அதிகப்படியான உற்பத்திக்கு மூலாதாரம் எலும்பு மஞ்சை, அது சிவப்பு மஞ்சை விளங்குகிறது. இப்போ எங்கேருந்து உருவாகிறது? முதிர் தண்டு செல்கள்லாம் உற்பத்திக்கு அதிகமாக மூலாதாரமாக எலும்பு மஞ்சள் அல்லது எலும்பு மஞ்சள் இருக்கிற சிவப்பு மஞ்சை இதாக விளங்குகிறது. எப்படி தண்டு செல் தண்டு செல் அதிக தண்டு செல் ஒன்று பிரிச்சுட்டாங்க. எல்லாம் இதுலேருந்து பிரிச்சுட்டாங்க. இதில் பார்த்தோன்னா இந்த தண்டு செல் தசைக்கு செலுத்தலாம், ரத்த சிவப்புகளுக்கு செலுத்தலாம், செல்லுகளை செலுத்தலாம், நரம்பு செல்லுக்கு செலுத்தலாம். எல்லாமே கருநிலை தண்டு செல்கள் இப்படி பல்வேறு வகையில் செலுத்தலாம். மனித தண்டு செல்கள் மிக முக்கியமான திறன் வாய்ந்த பயன்பாடு என்னவெளியில் செல் அடிப்படையான சிகிச்சைக்கு அதாவது செல் பேஸ்டு தெரப்பிஸ் பயன்படும் செல்கள் திசுக்களையும் உற்பத்தி செய்கிறது. ஆனால் மனித தண்டு செல் புதிய மருந்துகளை சோதனை செய்து பார்க்க உதவுகிறது. புதிய மருந்துகளை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. இதுதான் முக்கியம். முழுமைத்திறன், பகுதித்திறன், பல்திறன். டோட்டிப்பட்டன்னா முழுமைத்திறன். ஒற்றை செல் பிரிதல் அடைந்து ஒரு உயிரின் அனைத்து வகையான வேறுபாடு அடைந்த செல்களை உருவாக்கும் திறன். அனைத்து வகையான செல்களை உருவாக்கும் திறன். பகுதித்திறன் எனப்படுவது தண்டு செல்லானது புற அடுக்கு, அக அடுக்கு, நடு அடுக்கு என 3 வகை அடுக்குகள் ஏதேனும் ஒரு அடுக்காக மாறும் திறன் தான் பகுதித்திறன். இது முழு வேறுபடைந்த செல்களை உருவாக்கும் திறன். அனைத்து வகையான செல்களையும் உருவாக்கும் திறன் முழுமைத்திறன். இது ஏதோ ஒரு அடுக்கு தான், ஒரு புற அடுக்கோ, நடு அடுக்கோ, இல்லை அக அடுக்கோ, ஏதோ ஒரு அடுக்கு தான் உருவாகும். பல்திறன் எனப்படுவது தொடர்புடைய பல வகை செல்களாக மாற்றம் வரும் தண்டு செல்களின் திறனாகும். பல வகை செல் வகையாக மாற்றம் வரும் தண்டு செல்களின் திறனாகும். எடுத்துக்காட்டாக இரத்த தண்டு செல்கள், லிம்போசைட்டுகள், மோனோசைட்டுகள், நியூட்ரோபில்கள் இன்னும் பிற செல்களாக வேறுபாடு அடைகிறது. இதெல்லாம் பல செல்களாக வேறுபாடு அடைய தான் பல்திறன் அப்படின்னு சொல்கிறது. மல்டிபொட்டன்ட் அப்படின்றது. தென் ஆலிகோபொட்டன்சி குறுந்திறன் எனப்படுவது தண்டு செல்கள் சில வகை செல்களாக மட்டுமே வேறுபடும் தெரிந்தது. தண்டு செல் சில வகை செல்களை மட்டும் மாறக்கூடியது, அது குறுந்திறன் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக லிம்பாய்டு அல்லது மைலாய்டு தண்டு செல்கள் பி மற்றும் டி செல்களாக மட்டுமே வேறுபடுகிறது, ஆனால் ஆர்பிசியாக வேறுபடுவதில்லை. இந்த லிம்பாய்டு மைலாய்டுங்கிறது பி செல் டி செல்லாக மட்டும்தான் மாறும், மற்ற ஆர்பிசியோ மற்ற செல்களாக மாறாது. தென் யூனிபொட்டன்சி ஒற்றைத்திறன் அப்படிங்கிறது திறனின் தண்டு செல்கள் ஒரே ஒரு செல் வகையை மட்டுமே மாறுபடும். ஒற்றை யூனினா ஒரே ஒரு தண்டு செல்லாக தான் மாற்றம் அடையும். இதுதான் தண்டு செல்லோட வகைகள். முழுமைத்திறன், பகுதித்திறன், பல்திறன், குறுதிறன், ஒற்றைத்திறன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒவ்வொன்றும் ஒரு 2 மார்க் கேட்போம். தென் பண்ணால் தண்டு செல் வங்கி, ஸ்டெம் செல்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்கிறது. எங்கே சேமித்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பணத்தெல்லாம் பேங்கில் சேமித்து வச்சுக்கிறோம்ல, அதே போல் தண்டு செல்லுங்களை சேமித்து வைக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் தான் தண்டு செல் வங்கி அப்படின்னு சொல்கிறோம். எதிர்கால சிகிச்சை தேவைக்காக தண்டு செல் பிரித்தெடுத்தல், பதப்படுத்துதல் மற்றும் சேமித்து வைத்தல் ஆகிய உள்ளடக்கியது தண்டு செல் வங்கியாகும், அல்ல வங்கியல் என்று அழைக்கப்படுகிறது. எதிர்கால சிகிச்சையின் தேவைக்காக பயன்படுத்தப்படும் தண்டு செல்களை எப்படி பிரித்தெடுத்து பதப்படுத்தி சேமித்து வைக்கப்படுகிறது. எதுக்காக? எதிர்கால தேவைக்காக சேமித்து வைக்கப்படுகிறது. அதான் ஸ்டெம் செல்ஸ் பேங்கிங் அல்லது தண்டு செல் வங்கியல் என்று அழைக்கப்படுகிறது. பனிக்கூட திரவத்திலிருந்து பெறப்படும் தண்டு செல்களை எதிர்கால பயன்பாட்டிற்காக சேமித்து வைக்கும் வசதி கொண்ட இடத்திற்கு பனிக்கூட திரவ வங்கி என்று அழைக்கப்படுகிறது. பனிக்கூட திரவ செல் வங்கி என்று ஆம்னாட்டிக் செல் பேங்க் என்று அழைக்கப்படுகிறது. பனிக்கூட திரவத்திலிருந்து பெறப்படக்கூடிய தண்டு செல்களை எதிர்கால பயன்பாட்டிற்காக தேவைக்காக சேமிக்க வைக்கும் வசதி கொண்ட இடத்திற்கு
பனிக்கூட திரவ செல் வங்கி என்று அழைக்கப்படுகிறது. ஒரு நபரிடம் பெறப்படும் தண்டு செல்களை சேகரித்து குறிப்பிட்ட அதே நபரின் எதிர்கால பயன்பாட்டிற்காக அவற்றை தண்டு செல் வங்கிக்குரிய கட்டணத்தை செலுத்தி சேமித்து ஓகேவா சேமித்து வைக்கப்படுகிறது. இப்போ என்ன பண்ணாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நடிகர் சூர்யா, விஜய் இவங்க குழந்தைங்களாம் இருக்குது, இந்த பையன் பொண்ணுங்களாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களோட குழந்தைங்களோட அந்த ஆம்னெட்டிக்கு அதான் சொல்லலாம் பனிக்கூட திரவ தண்டு செல்களை சேகரித்து அதை வங்கியில் கொடுத்து, வங்கினா அந்த வங்கியில் அந்த பனிக்கூட திரவ செல் வங்கியில் கொடுத்து பணத்தை செலுத்தி வருஷம் இவ்வளோ பணம் வருஷம் 6 லட்ச ரூபா என்னமோ 6 லட்ச ரூபாய் கொடுத்து இங்கெல்லாம் சேமித்து வச்சுருக்கிறாங்க. எதுக்காகனா சப்போஸ் இன் ஃபியூச்சரில் அந்த குழந்தைங்கள எதாவது ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, எதாவது உயிருக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னா, ஒரு உறுப்பு எதாவது செயலிழந்து போச்சுன்னா அந்த உறுப்பை அந்த தண்டு செல் இது மூலமாக ஓகேவா இந்த தண்டு செல் மூலிமா வளர வச்சு லெபார்ட்டரியில் சோதனை கூடத்தில் வளர வச்சு அந்த உறுப்பை வந்து மீண்டும் அந்த குழந்தைங்களுக்கு பொருத்தி உயிரை வந்து பிழைக்க வைக்கிறது. அதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, குழந்தை பிறக்கும்போது அந்த தொப்புள் கொடியிலேருந்து தண்டு செல்களை பிரித்து எடுத்து அவற்றை சேமிக்கும் முறைக்கு தொப்புள் கொடி ரத்த வங்கி ரத்த வங்கியல் என்று அழைக்கப்படுகிறது. தொப்புள் கொடி ரத்த வங்கியல் என்று காட் பிளட் பேங்கிங் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா, குழந்தை பிறக்கும் பொழுது தொப்புள் கொடியில் தண்டு செல்களை பிரித்து சேகரித்து அவற்றை சேமித்து வைக்கும் முறைக்கு பேர் தான் தொப்புள் கொடி ரத்த வங்கியல் என்று அழைக்கப்படுகிறது. தொப்புள் கொடி மற்றும் ரத்தம் ஆகியவை தண்டு செல்களுக்கான சிறந்த மூலங்கள். ஓகே, அதே சமயம் தாய்சேய் இணைப்பு திசு, பனிக்குட உறை, பனிக்குட திரவம் ஆகியவை மிகுந்த அளவில் தரமான தண்டு செல்களை கொண்டுள்ளன. தாய்சேய் இணைப்பு திசு குழந்தைக்கு அந்த தொப்புள் கொடி தான். ஓகே, அந்த தொப்புள் கொடி இணைப்பு திசுலேருந்து பனிக்குட உறை, பனிக்குட திரவம் இதெல்லாம் அதிக அளவு பார்த்தோன்னா தரமான தண்டு செல்கள் வந்து காணப்படுகிறது. இந்த தண்டு செல்லு நம்ம என்ன பண்ணுறோம் சேகரித்து வைக்கலாம். ஆனால் இது பணம் தான் வேணும். ஓகேவா, தென் அடுத்த கிளாஸில் பார்த்தோன்னா மூலக்கூறு அளவில் நோய் கண்டறிதலை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா, ஸோ தேங்க்யூ. எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, மீதி வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.